இன்றைய மன்னா 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இங்கு யோசபாத் ராஜா செய்த ஜபத்தை பார்க்கிறோம். யோசபாத் ராஜா தன்னுடைய ஜபத்துல என்ன சொல்கிறார் என்றால், எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எந்த சமயத்தில் கண்கள் நோக்கி கொண்டிருந்ததாம்? என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில தம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக யோசபாத் ராஜா ஏறெடுத்தார். அது மாத்திரம் அவர் சொல்கிறார், எங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது என்றும் தெரியவில்லை, எங்களுக்கு நிற்பதற்கு பலன் இல்லை. ஏராளமான கூட்டத்தை யோசபாத் ராஜா அந்த நேரத்தில் சந்திக்க வேண்டியிருந்தது, போராட்டங்களை. அந்த சமயத்துல எனக்கு நிற்க பலன் இல்லை என்று சொல்கிறார், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்கிறார். ஆனால் ஒரு நல்ல காரியத்தை செய்தார், தம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில், என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில், நிற்பதற்கு பலன் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். யோசபாத் ராஜாவுக்கு ஒரு நல்ல வழியை கர்த்தர் திறந்தார். அதை நாளை தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய கண்களை எனக்கு நேராக ஏறிடு, உன்னுடைய கண்களை என் மீது மாத்திரம் வைத்திரு, உங்களுக்கு உதவிகளை கர்த்தர் அனுப்புவார். செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பலன் இல்லாத நேரங்களிலே, அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நேரங்களிலே எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்க கிருபை தாரும். எங்கள் கண்களை உங்க மேல மாத்திரம் வைக்க உதவி செய்யுங்க. மனுஷங்க மீது வைக்க கூடாது, சூழ்நிலைகள் மீது வைக்க கூடாது, பணத்தின் மீது எங்கள் கண்களை வைக்க கூடாது. கர்த்தாவே, உங்க மேலேயே எங்கள் கண்கள் இருக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியை பலப்படுத்த. யாரெல்லாம் இன்னைக்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்றாங்களோ அவங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, யாரெல்லாம் என்ன செய்வது என்று தெரியவில்லைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் உடைய ஆலோசனை தாரும். அவங்க கண்களை உங்க மேல வைத்திருக்கிறாங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அற்புதத்தின் நாளாய் இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.